போதைப்பொருள் உற்பத்தி தடுப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் 2026 வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றன. நமது துணிச்சல் மற்றும் மக்கள் நலப்பணி ஆகியவை இந்த விருது மூலம் கௌரவிக்கப்படுகிறது. 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் வரைவோலைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக திரு விவேகானந்தா சுக்லா IPS காவல் கண்காணிப்பாளர் கடலூர் மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு விவேகானந்தா சுக்லா IPS அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு சந்தீஷ் IPS காவல் கண்காணிப்பாளர் ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து திரு லட்சுமணன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு சென்னை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து திரு லட்சுமணன் அவர்களுக்கு வரைவோலை அடுத்ததாக திரு மனோஜ்குமார் காவல் உதவி ஆணையராக போதைப்பொருள் எதிர்ப்பு நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி தற்போது முதல்வரின் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றுகிறார். இவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக திரு கண்ணன் காவல் ஆய்வாளர் மத்திய நுண்ணறிவு பிரிவு திருச்சி மண்டலம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கண்ணன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு காமராஜ் காவல் ஆய்வாளர் மத்திய நுண்ணறிவு பிரிவு கோயமுத்தூர் மண்டலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். திரு காமராஜ் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு அருண் சார்பு ஆய்வாளர் குரங்கணி காவல் நிலையம் தேனி மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு அருண் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு ராஜ்குமார் தலைமை காவலர் 1868 குமுளி காவல் நிலையம் தேனி மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு ராஜ்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு கார்த்திகேயன் தலைமை காவலர் 348 வேட்டைக்காரன் இருப்பு காவல் நிலையம் நாகப்பட்டினம் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு குத்புதீன் தலைமை காவலர் 1288 கோட்டைப்பட்டினம் காவல் நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு குத்புதீன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு ராமர் சிறப்பு சார்பு ஆய்வாளர் நல்லூர் காவல் நிலையம் திருப்பூர் மாநகரம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். திரு ராமர் அவர்களுக்கு வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
அடுத்ததாக திரு ஐயப்பன், தலைமை காவலர் 2244 மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, திருநெல்வேலி மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு ஐயப்பன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு பிரேம்குமார், தலைமை காவலர் 46983 R3 அசோக் நகர் சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலையம், பெருநகர சென்னை காவல் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள். திரு பிரேம்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து திரு செந்தில்குமார், சிறப்பு சார்பு ஆய்வாளர், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, கரூர் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு செந்தில்குமார் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரு ராமகிருஷ்ணன், தலைமை காவலர் 2120 போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு, தேனி அலகு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வரைவோலை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளிகளுக்கு விருது, முதல் பரிசு செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். செங்கோடம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக தஞ்சாவூர், பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் தஞ்சாவூர், பூதலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கான வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களுக்கு இப்போது வெற்றி கோப்பையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருதை பெற கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். தற்போது மாணவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசுக்கான 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக கல்லூரி அளவில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய கல்லூரிகளுக்கு விருது, முதல் பரிசு திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ், வெற்றி கோப்பை மற்றும் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி கோப்பையும் தற்போது வழங்கப்படுகிறது. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக 2ஆம் இடம் பிடித்த கல்லூரி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள். இவர்களுக்கு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 2ஆம் பரிசாக கல்லூரி மாணவிகளுக்கு 75,000 மதிப்பிலான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
அடுத்ததாக 3வது இடம் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி தஞ்சாவூர் மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 3ஆம் பரிசை பெறுகிறார்கள் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான வெற்றி கோப்பை மற்றும் 3ஆம் பரிசு 50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுக்கான விருது முதல் பரிசு நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் நாமக்கல் பரமத்தி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள். இவர்களுக்கு வெற்றி சான்றிதழை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையும் மாணவிகளுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சிறந்த தன்னார்வலர் குழுக்களுக்கான பள்ளி ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள். சென்னை கோவூர் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசை பெறுகிறார்கள் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்கள். இவர்களுக்கு தற்போது சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்காக சென்னை கோவூர் ஸ்ரீ கிரிஷ் சர்வதேச பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 2ஆம் பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பள்ளியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 3வது பரிசு ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தற்போது வெற்றி சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிறந்த தன்னார்வலர் குழுக்கான வெற்றி கோப்பையும் வழங்கப்படுகிறது. 3ஆம் பரிசாக 50,000 ரூபாய் காசோலையும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான விருதை பெற முதல் பரிசு கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான முதல் பரிசை பெறுகிறார்கள் ஈரோடு கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி. இவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையும் முதல் பரிசுக்கான 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக சிறந்த தன்னார்வலர் குழு 2ஆம் இடம் பட்டாபிராம் சென்னை தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டி இந்து கல்லூரி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரி அளவில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 2ஆம் பரிசு இந்த கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வெற்றி சான்றிதழை தொடர்ந்து மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். 2வது பரிசாக 75,000 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்குகிறார்கள். தொடர்ந்து 3வது இடம் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லூரியில் சிறந்த தன்னார்வலர் குழுவை செயல்படுத்தியதற்கான 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள். இவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி சான்றிதழை வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.
வெற்றி சான்றிதழோடு வெற்றி கோப்பையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். மூன்றாம் பரிசுக்கான 50,000 ரூபாய் காசோலை மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளிக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் நன்றி உரையாற்ற திரு சங்கர் IPS கூடுதல் DGP என்போர்ஸ்மென்ட் பியூரோ CID சென்னை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாநில அளவிலான போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்று செய்து போதை மற்றும் புகையிலை இல்லா கல்வி வளாக திட்டத்துக்கு தொடங்கி வைத்து சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகள், காவலர்கள், ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் மற்றும் வாலண்டியர் கிளப்ஸ் மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் விருதுகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களின் வருகை, தலைமை மற்றும் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற தங்களின் தொலைநோக்கு பார்வை எங்கள் அனைவருக்கும் பெரும் ஊக்கத்தை அளிக்கிறது. Sir, despite your extremely busy schedule with the ongoing assembly session, your presence here today to administer the anti-drug pledge demonstrates your deep commitment to this cause and highlights the government's firm resolve to eradicate the menace of drugs from Tamil Nadu. எங்களது பணிகளுக்கு தொடர்ந்து வழிகாட்டுதலை வழங்கி வரும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் ஆகியோருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை பெரும் வெற்றியடைய செய்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறை, மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட், செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை, சென்னை மாநகர காவல்துறை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு முதலமைச்சரின் சீரிய தலைமையில் போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. விழா நிறைவாக நாட்டுப்பண் பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा
तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे कागे तव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ள இருக்கின்றார்கள். அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அரங்கில் உள்ள அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சோ சீட்ல எல்லாருமே உட்கார்ந்துட்டீங்கன்னா போட்டோஸ் நல்லா வரும். எல்லாருமே உட்காருங்க. வருகை தர இருக்கின்ற அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.